இங்கே பாருங்களேன், நான் சின்ன வயசா இருக்கும்போது, எங்க அப்பா கூட எங்க பாட்டி வீட்டுக்கு போனோங்க. அப்போ அவங்களுக்கு பஸ் வசதிலாம் கிடையாது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. ஆ ரொம்ப தூரமா இருக்கும். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, இருட்டா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு லேட்டா வந்துரும் பஸ்ஸு, இருட்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டி பாதை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பக்கம் மல்லிப்பூ தோட்டம், இந்த பக்கம் மல்லிப்பூ தோட்டம் பயங்கரமா இருட்டா இருக்கும். அந்த மல்லிப்பூ தோட்டத்துக்காண்டி கரை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கரை மேல ஃபுல்லா கத்தாழைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கத்தாழை, கள்ளிச்செடி அதெல்லாம் இருக்குங்க. கீழ வண்டி பாதை போகும். தனிமையா நடந்து போகணும். யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப இருட்டா இருக்குமா, பாம்பெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, என்னைய தூக்கி தோள் மேல வச்சுக்கிருவாங்கங்க. தோள் மேல வச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க. ஊர் வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து போணும். அப்படியே இந்த மல்லிப்பூ வாசம் அந்த காத்துல கமகமன்னு வருமா, அப்ப அப்பா என்ன சொல்லுவாங்க, தூங்கி கீழ விழுந்துருவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வருவாங்க. கீழ விழுந்துற போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்கங்க. ஊருக்கிட்ட வந்த உடனே அந்த லைட்ட பார்த்த உடனே இறக்கி விடுவாங்க. ஊருக்குள்ள வந்து இறக்கி விட்டு, "வா நடந்து போலாம்" அப்படி சொல்லுவாங்கங்க. என்னதான் பைக்கு, காரு, வண்டி இதெல்லாம் வந்தாலும், அப்பா தோள் மேல தூக்கிட்டு வந்த அந்த பாசம் கிடைக்குதா பாருங்களேன். இப்பவும் ஸ்கூலுக்கு அப்பாங்கலாம் கூட்டின்னு போறாங்க, கூட்டிட்டு வராங்க. கடகடன்னு காலையில எந்திரிக்கிறாங்க, தூக்கி எடுத்து வண்டியில போடுறாங்க. அப்படியே கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. திரும்பி சாயந்தரம் கார்ல எடுத்து போட்டு கொண்டு வந்துடுறாங்கங்க. ஆனா, அப்பா தோள்ல உட்காந்துக்கிட்டு திருவிழாவுக்கு போனது, பாட்டி வீட்டுக்கு போனது, அப்போ பாருங்களேன் நம்மள எவ்வளோ பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு. இப்ப இந்த மாரி அனுபவம்லாம் கிடைக்க மாட்டேன்னுதுல்ல. அது உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி அனுபவம் இருக்கா? தோள் மேல வச்சுட்டு போனது. எனக்கு அவரோட ஞாபகம் வந்தோனே அழுகையா வந்துருச்சுங்க.